Assalamualaikum. Hi everyone. Welcome back to INWell Recipes. இன்றைக்கி வீடியோவும் உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. என்னன்னா உங்களோட வீட்டில் இருக்கிற சின்னவங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் நல்ல விருப்பமான சாக்லேட் டார்ட் ரெசிபி விப்பிங் க்ரீம் இல்லாமல் எப்படி செய்கிறான்னு தான் உங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதோட இனி ரெஸ்டாரண்ட்க்கு இனி போவே தேவையில்லை. ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற அதே சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஈஸியாக எந்தவித ஃப்ளேவர்ஸும் ஆட் பண்ணாமல் எப்படி வீட்டிலேயே செய்கிறான்னு தான் நான் இன்றைக்கி வீடியோ ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த சாக்லேட் டார்ட் ரெசிபி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் எடுக்கிறேன்டா சரியான எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அதை வீட்டிலையே எங்களுக்கு விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ணாமல் ஈஸியாக எங்களுக்கு எப்படி செய்கிறேன்னு தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இப்போ தான் நீங்கள் வீடியோ புதுசாக பார்க்குறேன்டா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டாக நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கிறேன். அதோட 2 கறிக்கொச்சுக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கிறேன். அதோட சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி 300 கிராம் எடுத்திருக்கிறேன். அதோட 3 முட்டை, 5 தக்காளி பிளெண்ட் பண்ணி எடுத்திருக்கிறேன். நீங்கள் 5 தக்காளி பெரிய நல்லா பழுத்த தக்காளியாக பார்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி டொமேட்டோ பியூரி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு சோஸ் எதுவுமே அப்போ யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தான் இந்த மாதிரி தக்காளியை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்தால் போதும். அதோட இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கிறேன். அதோட ஒரு அரை பாதி கோவாவை நல்லா இந்த மாதிரி நல்லா கிரேட் பண்ணி எடுத்திருக்கிறேன். அதோட கொஞ்சமாக லீக்ஸ் எடுத்திருக்கிறேன். இது 3 கேரட்டை நல்லா கிரேட் பண்ணி இதையுமே எடுத்திருக்கிறேன். இந்த சாமன்வெல் இல்லாமல் எங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு கட்டர் தூள், அதோட ஆயில் இதெல்லாம் தேவைப்படும், உப்பு எல்லாமே தேவைப்படும். நான் ஒரு 6 பேருக்கு செய்கிற மாதிரி தான் நான் ஃப்ரைட் ரைஸ் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கிறேன். இப்போ ஒரு சின்ன சட்டி எடுத்து இதில் நாங்கள் வாஷ் பண்ணி எடுத்து வச்ச சிக்கன் பீசஸ் எல்லாத்தையும் இதில் போட்டுட்டு கொஞ்சமாக இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. மிச்சம் தண்ணி ஊற்ற வேணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா பாயில் பண்ணிக்கொள்ள வேணும். சிக்கன் எல்லாம் நல்லா பாயில் பண்ணோடனே இதை ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற விட வேணும். ஆற விட்டதுக்கு போகிறோம் இன்னொரு தாச்சொண்டு எடுத்து இதில் ஆயில் சேர்த்துட்டு இதை ஃப்ரை பண்ணிக்கொள்ள வேணும். இந்த சிக்கன் எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணிக்கொள்ள வேணும். இப்போ நான் ஒரு சிக்கனாக எல்லாத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கொள்ள போகிறேன். பாருங்கள், இந்த சிக்கன் பீசஸ் எல்லாமே நல்லாவே ஃப்ரை ஆகிட்டு இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்த பிறகு இது எல்லாத்தையுமே இறக்கிக்கோங்க. நாங்கள் ஏன் இந்த சிக்கன் பீசஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லையே எங்களுக்கு அதே டேஸ்ட்டில் எடுக்க வேணுன்றனால தான் சிக்கனை கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுக்க வேணும். பாருங்கள், இப்போ மேலே உள்ள தோல் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகி கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்படி தான் எங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ் ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கும். ஸோ அதனால் அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா அதே எங்களுக்கு டேஸ்ட்டில் எடுத்துக்கொள்ளணும். இப்போ இது எல்லாத்தையும் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இந்த மாதிரி பிச்சு பிச்சு எடுத்துக்கோங்க. கட் பண்ண தேவையில்லை, பிச்சு பிச்சு எடுத்தால் பாருங்கள் உள்ளுக்கு எல்லாமே நல்லா சாஃப்டாக இருக்கி, வெளியில் உள்ளது மட்டும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ எங்களோட சிக்கனும் ரெடி. இதை ஒரு பக்கமாக வச்சுக்கொள்வோம். இது பார்த்தீங்கன்னா கீரி சம்பா அரிசி நான் நேரத்தோடய குக் பண்ணி நல்லா ஆற வச்சு எடுத்திருக்கிறேன். நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறேன்டா எப்போயுமே நல்லா நினைவு வச்சுக்கோங்க, நல்லாவே ஆற வச்சு ரைஸை எடுத்துக்கோங்க. இல்லாட்டி நீங்கள் குக் பண்ணி கொஞ்சம் ஆறினோடனே ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாலும் நல்லாவே இருக்கும். இப்போ என்னடா ஒரு பெரிய தாச்சு எடுத்திருக்கிறேன். அதில் ஆயில் கொஞ்சம் சேர்த்துட்டு நாங்கள் வெட்டி வச்ச வெங்காயம், அதோட கருவேப்பிலை, இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டை இதில் சேர்த்து கொஞ்சம் பொரிய விட வேணும். இப்போ ஒரு முட்டையாக இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க முழுசாகவே. இதை பீட் பண்ணி சேர்க்க தேவையில்லை. இந்த மாதிரி சேர்த்துட்டு கொஞ்சம் இதை லைட்டாக கொஞ்சமாக இந்த மாதிரி ஆகப்பையால் இதாக்கிக்கோங்க, கொஞ்சம் உடச்சிக்கோங்க. இது நல்லா பொரியட்டும். இப்போ இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். நான் 1.5 டீஸ்பூன் மாதிரி உப்பு சேர்க்குறேன். நீங்கள் டேஸ்ட்டை பார்த்து சேர்த்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா கட்டர் தூளுக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் கட்டர் தூளுக்கு 1 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் சீனியும் அதோட கட்டர் தூளும் ஈக்குவலாக எடுத்து சேர்த்துக்கோங்க உங்களோட உரப்புக்கு ஏற்ற மாதிரி. அப்போ தான் நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். சும்மா கட்டர் தூள் மட்டும் சேர்க்க வேணாம். சீனி 1 டேபிள் ஸ்பூனுடா கட்டர் தூளும் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா டொமேட்டோ பியூரி நாங்கள் செஞ்சு வச்ச டொமேட்டோ பியூரி தான் அதையுமே சேர்த்துக்கொள்கிறேன். அதோட கேரட், இது கோவா, இதையுமே சேர்த்துக்கொள்கிறேன்.
நீங்கள் வந்து சோயா சாஸ் எதுவுமே சேர்க்க வேணும்னு அவசியம் இல்லை. நான் வந்து இப்போ கறி கொச்சுக்காவையும் சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். நான் வந்து இன்றைக்கி இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு எந்த வித சாஸ் ஜாதியோ அதோட வந்து ஃப்ளேவர்ஸ் எதுவுமே ஆட் பண்ணல. நான் வந்து எப்போயுமே என் சேனலில் உங்களுக்கு நான் பார்க்குற ரெசிபீஸ் எல்லாமே உங்களுக்கு விளங்கியிருக்கும். நான் வந்து எந்த விதமான சூப் கேட்ட அதோட வந்து அஜினமோட்டோ எதுவுமே நான் சேர்க்குறதில்ல. நேச்சுரலாகவே சின்னவங்களுக்கு எப்படி கொடுக்கலுமோ அந்த பிள்ளைகளுக்கு வந்து நாங்கள் கொடுக்குறேன்டா ஹெல்த்தியாக நாங்கள் கொடுக்கவும் வேணும், அதோட டேஸ்ட்டாகவும் இருக்க வேணும். நான் வந்து அதெல்லாம் ஆட் பண்ணாமல் தான் நான் இன்றைக்கி வந்து ஃப்ரைட் ரைஸை செஞ்சு கொள்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த பிச்சு வச்ச சிக்கன் பீசஸையும் இதில் வந்து சேர்த்துட்டு அதோட வந்து 6 பேருக்கு தேவையான அளவுக்கு ரைஸ் நாங்கள் குக் பண்ணி வச்ச ஆற வச்ச ரைஸையும் நான் வந்து இதில் சேர்த்துக்கொள்கிறேன். சேர்த்துட்டு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுக்க வேணும். நான் வந்து பார்த்திங்கன்னா மிச்சமே நான் நினைக்கிறது வந்து சின்னவங்களுக்கு ஹெல்த்தியாக சாப்பாடு கொடுக்க வேணும்னு தான் நான் நினைப்பேன். அதுண்டு வந்து நான் கடையாலெல்லாம் வாங்காமல் இல்லை. கடையில் வந்து எப்படியுமே சாஸ் ஜாதி அதோட வந்து ஃப்ளேவர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் கடையால் வாங்காமையும் இல்லை, நான் கடையிலையும் வாங்கி கொடுக்குறது தான். ஏன்னா அவங்களுக்கு ஆசைக்கு வாங்கி கொடுக்குற ஒரு அவசரத்துக்கு நான் மிச்சம் பிஸியாக இருந்தாலும் கடையால் வாங்கி எடுக்கிறேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் வந்து நாங்கள் வீட்டில் செய்யக்குள்ள ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்குறது நல்லது தானே. நான் வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி நிறையவே செஞ்சு கொடுக்குறேன். இப்படி தான் மிச்சமே ஃப்ரைட் ரைஸ் நான் லஞ்ச் பாக்ஸ்க்கு செஞ்சு கொடுப்பேன். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து லாஸ்ட்டாக நாங்கள் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு தான் இந்த லீக்ஸை சேர்த்துக்கொள்கிறேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க, லீக்ஸையும் நான் வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் கொடுக்க வேணும். அதில் இருக்கிற சூட்டுக்கே வந்து லீக்ஸ் எல்லாம் நல்லாவே அந்த கொஞ்சம் நாங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லீக்ஸை சேர்த்த போகிறோம். அந்த சூட்டுக்கே வந்து லீக்ஸ் எல்லாம் நல்லா வதங்கி நல்லாவே வெந்து வந்துடும். இப்போ வந்து நான் கொஞ்சம் சில்லி பேஸ்ட் சேர்த்துட்டு இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு விருப்பம்ண்டா ஒரு எக்கை வந்து ஃப்ரை பண்ணி வச்சுக்கொள்ளலாம். நீங்களும் இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஃப்ரைட் ரைஸ் வந்து செஞ்சு சின்னவங்களோட என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்தது வந்து சின்னவங்க எல்லாருக்குமே பிடிச்ச சாக்லேட் டார்ட் ரெசிபி எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து நான் ஒரு பெரிய மாரி பிஸ்கட் பேக்கெட் எடுத்திருக்கிறேன். இதில் வந்து 200 கிராம்ஸை எடுத்து ஃபுட் ப்ராசஸரில் போட்டு இதை வந்து நல்லா அரைச்சி கொள்ள வேணும். உங்களுக்கு வந்து பிளெண்டர் யூஸ் பண்ணியும் இந்த பிஸ்கட்ஸ் எல்லாத்தையும் அரைச்சி கொள்ளையிலும். இந்த சாக்லேட் டார்ட் ரெசிபி வந்து கொஞ்சம் ரிச்சான டெசர்ட் ஒன்று தான். இது வந்து விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ணாமல் ஈஸியாக எங்களுக்கு செஞ்சு கொள்ளையிலும் எப்படின்னு தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பாருங்கள், பிஸ்கட் எல்லாத்தையுமே ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்தாச்சு. உங்களுக்கு வந்து பிளெண்டரை யூஸ் பண்ணி அதுலேயுமே போட்டு இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கொள்ளையிலும். ஃபுட் ப்ராசஸரில் அரைக்கிற வந்து கொஞ்சம் ஈஸி, அதனால தான் நான் இதில் போட்டு அரைச்சி எடுத்துக்கொண்டேன். இப்போ வந்து ஒரு பவுலில் அதை சேர்த்துட்டு இது வந்து 80 கிராம் பட்டர் நான் எடுத்திருக்கிறேன். இந்த பட்டரை வந்து மெல்ட் பண்ணி எடுக்க வேணும். இது வந்து பார்த்திங்கன்னா டார்ட் பேன் இது வந்து பேக் பண்ணுறதுக்கும் எங்களுக்கு இதை வந்து யூஸ் பண்ணி கொள்ளையிலும். இந்த டார்ட் பேனில் ஹைட் பார்த்திங்கன்னா 1/2 இன்ச் தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு டார்ட் பேன் எடுத்து இதை வந்து நல்லா பட்டரை போட்டு இது மாதிரி க்ரீஸ் பண்ணிக்கொள்ள வேணும். ஒரு ப்ரஷ்ஷை வச்சு பட்டரால் நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இந்த டார்ட் பேனில் பாட்டம் வந்து ரிமூவ் பண்ணலாம். ஆனால் ரிமூவ் பண்ணுற டார்ட் பேன் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னமுமே ஈஸியாக இருக்கும். இந்த சைடு எல்லாமே நல்லாவே க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க பட்டரால். இந்த பட்டர் பார்த்திங்கன்னா நல்லா மெல்ட் ஆகிட்டு சுடு தண்ணி கொஞ்சம் வச்சு அதுக்கு மேலே இந்த மாதிரி பவுலில் வச்சு மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து மெல்ட் பண்ணின பட்டரை வந்து நான் இந்த தூளாக்கி வச்ச பிஸ்கட்டில் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா சின்னவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஹாலிடேஸ்னால கொஞ்சம் வீட்டில் சத்தமாகவே தான் இருக்கும். பேக்ரவுண்டில் கொஞ்சம் சத்தமாக இருந்தால் அது வந்து அவ்வளோவா கணக்கெடுக்க வேணாம். இப்போ வந்து இந்த மாதிரி நல்லாவே நாங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நான் வந்து டார்ட் பேனில் இந்த பிஸ்கட்ஸை வந்து சேர்த்துக்கொள்கிறேன். இந்த பிஸ்கட் தூளை வந்து சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கொள்ள வேணும். ஸ்பூனால் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் இல்லாட்டி என்ன சரி ஒரு தட்டையான ஒரு டிஷ்ஷை வச்சு சரி இந்த மாதிரி நல்லாவே ப்ரெஸ் பண்ணிக்கொள்ளுங்க. சைடில் இருக்கிற அந்த அச்சு வந்து நல்லாவே அது இந்த டார்ட்டில் வந்து வரும். அதுக்கு வந்து நீங்கள் சைடெல்லாம் வந்து நல்லா ஷேப்பாக எடுத்துக்கோங்க. அப்போ வந்து அந்த வரியாக இருக்கிற அந்த டிசைன் வந்து எங்களுக்கு இந்த டார்ட்டில் கிடைக்கும். இந்த சாக்லேட் டார்ட் வந்து பேக் பண்ண வேணும்னு அவசியமே இல்லை. நோ பேக் சாக்லேட் டார்ட் தான் இது. அதனால உங்களுக்கு ஈஸியாகவே செஞ்சு கொள்ளையிலும். சின்னவங்க வந்து அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ஒரு நாளைக்கு கட்டாயமாக செஞ்சு கொடுங்க. ஏன்னா வந்து நான் திருப்பி சொல்கிறேன், நாங்கள் வந்து ஹெவி க்ரீம் வந்து யூஸ் பண்ணாமல் தான் நான் வந்து இன்றைக்கி ரெசிபி அவங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ வந்து இதை செட் ஆகுறதுக்கு ஃப்ரிட்ஜில் வைக்க வேணும். ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour வச்சா போதும்.
இது வந்து பார்த்திங்கன்னா குக்கிங் சாக்லேட் வந்து 200 கிராம் நான் எடுத்திருக்கிறேன். இதை வந்து இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி கொண்டா எங்களுக்கு வந்து டபுள் பாயில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். குக்கிங் சாக்லேட்டை சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ வந்து அந்த பவுலில் வந்து குக்கிங் சாக்லேட் பவுலில் வந்து உள்ளுக்கு இறக்குற மாதிரி சுடு தண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதுக்கு மேலே வந்து நான் மில்க் சேர்க்குறேன். ஃப்ரெஷ் மில்க் அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து மில்க் பவுடர் கொஞ்சம் கரைச்சி சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ் மில்க் சேர்க்குறேன். இதை சேர்த்துட்டு இது வந்து ஹொட்டாக சேர்த்துக்கோங்க மில்கை. இப்போ வந்து இதையுமே சேர்த்துட்டு இதை நல்லா சில்கியாக இந்த மாதிரி பாருங்கள் நல்லாவே மெல்ட் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். இப்போ இன்னொரு பவுல் எடுத்து இதில் வந்து நான் ஒரு யோகர்ட் சேர்க்குறேன். யோகர்ட்டும் குக்கிங் சாக்லேட்டும் மிக்ஸ் ஆகினோடனே நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எங்களுக்கு. இது வந்து விப்பிங் க்ரீமுக்கு பதிலாக சேர்க்குற இன்க்ரீடியன்ட் தான் இந்த யோகர்ட் இல்லாட்டி எங்களுக்கு கேர்டும் சேர்த்துக்கொள்ளையிலும். கேர்டுக்கு பதிலாக யோகர்ட் சேர்த்தா இதில் வந்து ஸ்வீட்னஸ் கூடயாக இருக்கிறனால இதுக்கு வந்து நல்லாவே இருக்கும். நாங்கள் கேர்ட் சேர்த்தோன்னா அதுக்கு வந்து சுகரும் ஆட் பண்ண வேண்டி வரும். ஸோ அதனால் இதில் வந்து நேச்சுரலாகவே சுகர் இருக்கிறனால டேஸ்ட் நல்லா இருக்கும். இதை வந்து நல்லா இந்த மாதிரி விஸ்க் பண்ணிவிட்டு நாங்கள் மெல்ட் பண்ணிட்டு குக்கிங் சாக்லேட்டை இதில் சேர்த்துக்கொள்கிறேன். இந்த மெல்ட் பண்ணின குக்கிங் சாக்லேட் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ள வேணும். இதே மாதிரி மினி டார்ட் ரெசிபீஸும் வந்து சரியாக பர்ஃபெக்டாக எப்படி செஞ்சுக்கொள்கிறேன்னு நான் ஃப்யூச்சரில் இன்ஷால்லா அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து அது மிச்சமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஆர்டர்ஸ் வந்து அவங்களுக்கு எடுத்து செஞ்சு கொள்ளையிலும். இது வந்து நான் ஒரு பெரிய பேனில் வந்து நான் செஞ்சு கொண்டது தான் இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுத்தாச்சு. இது நல்லா செட் ஆகிட்டு இப்போ இதில் வந்து நாங்கள் எங்களோட சாக்லேட் மிக்சரை இதில் சேர்த்துட்டு இது ஈவனாக எல்லா இடமும் படுற மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா இது ஈக்குவலாக எல்லா பக்கமும் படுற மாதிரி நீங்கள் வந்து இதை செஞ்சு கொள்ள வேணும். நான் வந்து இந்த சாக்லேட் டார்ட் ரெசிபியோட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அதை பார்த்து நோட் பண்ணி இதே மாதிரி அவங்களோட சின்னவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. அவங்க வந்து உண்மையிலே அவ்வளோ ஆசைப்படுவாங்க. ஏன்னா என் சின்னவங்களும் வந்து ஆசையாக சாப்பிட்டு இன்னொரு முறையும் செஞ்சு தாங்க அப்படின்னு கேட்டாங்க. நீங்களும் வந்து அவங்களோட சின்னவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இப்போ வந்து இதை இந்த மாதிரி எல்லாத்தையுமே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கொண்டு ஒரு ஸ்பூனை வச்சு இப்போ இதுக்கு மேலே வந்து நான் கேஷ்யூ நட்ஸ் சின்னதாக க்ரஷ் பண்ணி இதில் சேர்க்குறேன். உங்களுக்கு வந்து கேஷ்யூ நட்ஸ் அதோட வந்து வேண்டிய நட்ஸ் வந்து இதில் சேர்த்துக்கொள்ளையிலும் நான் வந்து கேஷ்யூ நட்ஸ் தான் சேர்க்குறேன். இதை சேர்த்துட்டு இதை வந்து செட் ஆகுறதுக்கு ஒரு 1 ஹவருக்கு ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டு நாங்கள் கட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கீண்டு. இதுக்கு வந்து கேஷ்யூ நட்ஸ் மட்டும் இல்லை, உங்களுக்கு விருப்பமான ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே இதுக்கு வந்து சேர்த்துக்கொள்ளையிலும். இப்போ வந்து நான் ஒரு 1 ஹவருக்கு போகிறோம். இதை வந்து டார்ட் வந்து நல்லாவே செட் ஆகிட்டு இப்போ வந்து நான் பீஸா கட்டரை வச்சு இதை வந்து கட் பண்ணி எடுக்கிறேன். நீங்கள் வந்து நல்லா ஆழமாக நல்லாவே கத்தியை வச்சு கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுக்கு இதை வந்து ரிமூவ் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் டார்ட் பேன் வாங்குறதா இருந்தால் பொட்டமை வந்து ரிமூவ் பண்ணி ஈஸியாகவே எங்களுக்கு அந்த ஸ்ப்ரிங் ஃபார்ம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நீங்கள் ரிமூவ் பண்ணி எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி டார்ட் பேன் வாங்கிக்கோங்க. அப்போ எங்களுக்கு இதை கழட்டி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நான் ஒரு பீஸாக எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுக்கிறேன். இப்போ வந்து நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். இது எப்படி டேஸ்ட்டாக இருக்குன்னு பார்ப்போம். டேஸ்ட் வந்து சொல்லவே தேவையில்லை, ஆனால் வேறு லெவலில் இருக்கும். சாக்லேட் லவர்ஸ்க்கு வந்து இந்த ரெசிபி சூப்பராகவே இருக்கும். உங்களோட வீட்லேயும் சாக்லேட் லவர்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இதை கட்டாயமாக செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டேஸ்ட் வந்து சொல்லவே தேவையில்லை, வேறு லெவலில் இருக்கி. நீங்கள் கட்டாயமாக ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, bye from my annual recipes. Thank you so much for watching.